அசைவம் எதற்காக சாப்பிட்றீங்க? நாக்கு ருசிக்காக சாப்பிட்றீங்க. இப்போ இதே மசாலா போடாமல் சாப்பிட்றீங்களா? இதே உங்களால் பச்சையாக சாப்பிட முடியுமா? நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது உணவுக்கு அப்பால்பட்ட உணர்வு, உயிர் இறக்கம். இப்போ நம்ம உயிர் இருக்கு, நம்ம எதனா ஒரு தீ சூடு இந்த தோலில் பட்டா எப்படி எரியுது, எப்படி துடிச்சு போகிறோம். ஆனால் ஒரு ஆடு கழுத்தில் போய் கத்திய வைக்கிறோமே, அது எப்படி பயப்படும், அது எப்படி துடிக்கும், அது துடிக்க துடிக்க அறுக்கிறோமே, அது பாவம் இல்லையா? நம்ம உயிர் போல அந்த உயிரை நம்ம பார்க்க மாட்டோமே. இரக்கம் இல்லையே, இதயத்தில் இரக்கம் இல்லையே. இரக்கம் இல்லாததுலாம் தானே அந்த உயிரை அதை கொன்று தின்னு அதை நம்ம ருசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். சிந்தித்து பாருங்க என் அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்க. இரக்கம் இல்லாததுனால தானே ஒரு கோழியை போய் அறுத்து கிறுத்து மசாலா போட்டு அதை நம்ம சாப்பிடணும்னு துடிக்கிறோம். இரக்கம் இல்லாததுனால தானே அந்த அளவுக்கு கல் நெஞ்சு ஆயிட்டோமா? நாக்கு ருசி தானே, பச்சையா சாப்பிட முடியுமா? பச்சையா உண்ண முடியுமா? ஏன் நம்ம பெத்த பிள்ளைக்கு எதனா ஒன்று ஒரு துன்பனா எவ்வளோ வலிக்குது மனசு, நமக்கு துடிச்சு போகுது நமக்கு. ஏன் பெத்த பிள்ளையா நம்ம ஒரு ஆடை பார்க்க மாட்டோமா? கோழியை பார்க்க மாட்டோமா? மீனை பார்க்க மாட்டோமா? எல்லா உயிலையும் நம்மளோட சகோதரிலாம் பார்க்க மாட்டோமா? ஏன் அந்த பாவனை வரல? ஏன் அந்த இரக்கம் வரல? ஏன் அந்த தயவு வரல? ஏன் அந்த அன்பு வரல? இதயத்தில் ஈரம் இல்லை, இதயத்தில் இரக்கம் இல்லை, அந்த அளவுக்கு கல் நெஞ்சு காரணம் ஆயிட்டோம். இப்படி நம்ம சாப்பிட்டு நம்ம நீடோடி வாழ போகிறோமா? ஒரு உயிரை துன்புறுத்தி உங்களால் நீடோடி வாழ முடியுமா? அதோட கண்ணீரும் அதோட வேதனையும் உங்களை சும்மா விடுமா? அது எப்படி என்ன நினச்சி செத்துருக்கோம், என்ன நினச்சி அது உயிர் விட்டுருக்கோம்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேணாமா? என் அன்பார்ந்தவர்களே, என் உறவுகளே, ஒரு கோழி அறுக்கிறோம், அது கூட இருக்கிற கோழிகள்லாம் பார்க்கும், பதறும், பயப்படும். நம்ம தான் உணவா? நம்மளை தவிர உணவுகளே இல்லையா? இந்த உலகத்தில் உணவுகளே இல்லையா? அந்த அளவுக்கு பஞ்சமாக இருக்குது, அந்த அளவுக்கு பஞ்சமாக இருக்குது. ஆடு மாடு கோழிகள் தான் உணவா? சிந்தித்து பாருங்கள் என் உறவுகளே, என் ரத்த சொந்தங்களே. ஏன் காய்கறி இல்லையா? ஏன் கீரை வகைகள் இல்லையா? அரிசி வகைகள் இல்லையா? ஏன் நவதானியங்கள் இல்லையா? பழ வகைகள் இல்லையா? ஏன் மண்ணில் விளையிற தானியங்கள் இல்லையா? எவ்வளோ உணவுகள் இயற்கை கருணையா நமக்கு கொடுக்குது. நம்ம எதிர்மறையா இருக்கிறோமே. இயற்கை நமக்கு கருணையை கொடுத்து பாதுகாக்குது, உணவு கொடுக்குது, காற்றை கொடுக்குது, நெருப்பை கொடுக்குது, சுவாசத்தை கொடுக்குது, உயிர் வாழ்வதற்கு உடல் வாழ்வதற்கு இடத்தை கொடுக்குது. கருணை மழைய பொழியுது. இந்த இயற்கை கருணை மழைய பொழியுது, எல்லா உயிர்கள் மேலேயும் பொழியுது. ஆனா இந்த மனித பயலுங்க தான் இந்த மனித சுயநலத்துக்காக, அவன் நாக்கு ருசிக்காக இன்னொரு உயிரை ஒன்று தின்னு சாப்பிட்ற அந்த அரக்க குணம் எப்போ வந்தது? இதை சிந்தித்து பார்க்க வேணாமா? என் அன்பார்ந்தவர்களே, என் உறவுகளே, திருந்த வேணாமா? ஏன் உங்களுக்கு இந்த கேவலமான குணங்கள், இந்த இழிவான குணங்கள், இந்த அரக்க குணங்கள்? ஏன்னா நீங்க கடிக்கிறதும் குத்துறதும் மேயறதும் சாப்பிட்டீங்கன்னா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. உங்க இதயத்துல அன்பு எப்படி ஊறும், இரக்கம் எப்படி ஊறும்? இதே நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, நீங்கள் வீட்டில் வளர்த்த நாய்க்கு நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க? இதே ஒரு தெரு நாய் மேலே நீங்கள் பாசமாக இருப்பீங்களா? எல்லா நாயும் உங்கள் நாய் போல் நீங்கள் பார்ப்பீங்களா? உங்கள் நாய்க்கு ஒரு அடிப்பட்டா எப்படி துடிச்சு போகுது மனசு, அதே தெரு நாய்க்கு எதனா அடிப்பட்டுதுன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? துடிச்சு போவீங்களா? அதே போல தான் நீங்கள் ஒரு ஆடை வளர்த்தீங்கன்னா அதே போல தான் நினைப்பீங்க. ஒரு கோழியை வளர்த்தீங்கன்னா அதே போல தான் நினைப்பீங்க. ஒரு மீனை வளர்த்தீங்கன்னா அதே போல தான் நினைப்பீங்க. ஒரு மாடை வளர்த்தாலும் அதே போல தான் நினைப்பீங்க. இந்த மனித உருவமே அன்புக்காக வந்தது தானே, அன்பை காட்ட வந்தது தானே, இரக்கத்தை காட்ட வந்தது தானே இந்த மனித உருவமே. எல்லா உயிர்களும் அன்புக்காக ஏங்குது. அன்பை கொடுக்க இந்த மனித இனம் தான் இருக்குது. அன்பை கொடுக்க இந்த மனித இனம் தான் இருக்குது. கருணையை கொடுக்க இந்த மனித இனம் தான் இருக்குது. ஆனா நம்ம அன்பு கருணைய தயவை கொடுக்காம நம்ம மிருகம் போல நடந்துக்கிறோம். அது மிருகமா இல்ல நம்ம மிருகமானே சந்தேகமா இருக்கு. மனிதனும் தெய்வமாகலாம். ஏன் தெய்வமாகலாம்? எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசித்து எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனும் தெய்வமாகலாம். எல்லா உயிர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல், பிரிவினை இல்லாமல் தொண்டு செய்தால், ஜாதி மதம் சமயம் இனம் மொழி கடந்து எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்தால், சேவை செய்தால், இரக்கத்தை காட்டினால் தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகலாம். இருப்பதை பிறருக்கு கொடுத்தால் தெய்வமாகலாம்.